மீண்டும் ஒரு அழகான புரிதலை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். வாவ்! ஆரம்பிக்கும் போதே ரொம்ப அழகான ஒரு ஃப்ளாஷ் கொடுத்துட்டாரு. அழகு என்பது பார்ப்பவரின் பார்வையில் தான் இருக்குது, பொருளில் என்றைக்குமே கிடையாது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதே மாதிரி மனிதர்களை வகைப்படுத்துறதும் மனிதர்களை மிகைப்படுத்துறதும் நம்மளோட புரிதலில் நம்ம பண்ணுற ஒரு விஷயந்தான். எம்டி போட் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டோரிஸ் ஃப்ரம் ஓஷோ சொல்லியிருப்பார், த எம்டி போட் அப்படின்னு. ரொம்ப ஆழமான ஒரு கதை. அது எப்போவுமே ஞாபகம் இருந்தால் நம்மளுக்கு கோவங்கிறதே வர வாய்ப்பே கிடையாது. அது மறக்கும் போது தான் நம்மளுக்கு கோவம் வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த எம்டி போட் மாதிரி மனிதர்களை மிகைப்படுத்தி பார்க்குறதோ இல்லை அவங்கள வகைப்படுத்தி வைக்கிறதோ நம்மளோட புரிதலில் நடக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ ஒரு மனுஷர் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா நம்மளோட நற்குணங்கள் அங்கே மேலோங்கி இருக்கிறதுனால அந்த மனிதர்கள் கிட்ட இருக்கிற நற்குணங்களை நம்ம பார்க்குறோம். ஒருத்தங்க இது சரியில்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா நம்மளுக்குள்ள ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு அவங்க கூட ஃப்ரிக்ஷனாக இருக்கும். ஸோ அவங்கள வகைப்படுத்தி பார்க்குறோம். எது எப்படி இருந்தாலும் நடக்கிற ஒரு விஷயத்துக்காக நம்மளோட நற்குணங்களை மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ஆழமான ஒரு ஃபியூ ஈவெண்ட்ஸ் வழியாக எனக்கு அது அது அந்த புரிதல் வந்தது. ஏன்னா நம்ம மனிதர்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்போடு பழகி ரொம்ப பிணிஞ்சு போகிறோம் அப்படின்னா எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு பவுண்ட்ரிஸ் வேணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு சில விஷயங்கள் எனக்கு தேவைப்பட்டது. என்னோட சொந்த மகனே ஆனால் கூட ஐ ஆம் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு கேரி ஹிம் டு டெலிவர் ஹிம் ஆன் திஸ் பிளானட். இதுதான் உண்மை. அவரோட வாழ்க்கை, அவரோட தனித்தன்மை, அவரோட ஹீ ஹேஸ் இஸ் ஓன் லைக்கிங்ஸ், ஹீ ஹேஸ் இஸ் ஓன் டிஸ்லைக்ஸ், ஹீ இஸ் அ செப்பரேட் பர்சனாலிட்டி, அ சோல் பை ஹிம்செல்ஃப். இந்த ஆழமான புரிதல் எப்பவும் ஞாபகம் இருந்தால் எல்லா ஆன்மாக்கள் கூடயும் நம்ம ஒரு அழகான ஒரு ட்ராவல் இருக்கும். பட் நம்ம சில டைம் அதெல்லாம் மறந்துட்டு பவுண்ட்ரிஸ் தாண்டி எல்லாரையும் நம்ம ஸ்பேஸ்க்குள்ளே எடுத்து வச்சுக்கிறதுனால நம்மளோட எதிர்பார்ப்புனால நிறைய பேரை நல்ல நல்ல மனிதர்களை இழக்க வேண்டிய ஒரு ரீசன் வருது. நல்ல மனிதர்களாக இருப்பாங்க, ஆனால் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் போயிடும். அது அந்த மனிதர்களோட தப்பு கிடையாது. நம்மளோட புரிதல் ஒரு ஸ்டேபிளாக இல்லாதனால நம்ம பவுண்ட்ரியே இல்லாமல் பழகிறதுனால ஒரு எதிர்பார்ப்பு க்ரியேட் பண்ணிட்டு அதில் ஏதாவது ஃப்ரிக்ஷன் வி லூஸ் பீப்புள். ஸோ சமீபத்தில் எனக்கு அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்ததில் எனக்கு ஏற்பட்ட ஒரு புரிதல், எது எப்படியாக இருந்தாலும் நம்மளோட நற்குணங்களை மேன்மைப்படுத்திக்கிட்டே போகணுங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ அடுத்தவங்க மேலே பழி போட்டு இந்த காலத்தில் நல்லவங்களுக்கு காலமே இல்லை, நல்லவங்களாக இருந்தால் இப்படி தான் பண்ணுவாங்கப்பா, இப்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்மளோட நற்குணங்களை கம்மி பண்ணிட்டு மாஸ்கெல்லாம் போட்டுண்டு அப்படிலாம் பண்ண வேண்டாம். நம்ம நம்மளாவே இருக்கலாம். நம்மளை புரிஞ்சுட்டு நம்மளோட நல்ல விஷயங்களை புரிஞ்சுட்டு நமக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மனிதர்கள் தானாக சேருவாங்க. ஸோ அப்போது ஞாபகம் இருக்கணும், எல்லாருக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுட்டு அந்த பவுண்ட்ரிக்குள்ளேருந்து பழகும்போது எல்லா மனிதர்களோட நம்மளுக்கு ஒரு சுபமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ யாருமே தீயவர்கள் இல்லை, யாரையும் நல்லவர்கள்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளோட பார்வை அண்ட் நம்மளோட பார்வையை இன்னும் அழகாக்கிண்டு, நம்மளோட பார்வையை இன்னும் விஸ்தாரமாக்கிண்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு நம்ம ட்ராவல் பண்ணினா நம்மளோட எவல்யூஷனுக்கு எல்லாமே இட் வில் ஓப்பன் அப், இட் வில் பி அ ஃப்ளவரிங் திங் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுட்டேன். ஸோ இதை கேட்குற யாராக இருந்தாலும் நிச்சயமாக உங்களோட புரிதல் இன்னும் ஆழமாகணும், உங்களோட நற்குணங்கள் மேலோங்கி நிற்கணும், எப்போவும் நீங்கள் சந்தோஷமாக சௌக்கியமாக இருக்கணும். எப்போவும் சந்தோஷமாக இருங்க, சுற்றி இருக்கிற எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. லைஃப் இஸ் வெரி பியூட்டிஃபுல். லைஃப் இஸ் நவ் அண்ட் ஹியர், ஒன் டே அட் அ டைம்.